ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான வாழைக்காய் பஜ்ஜி எப்படி செய்யலாம் நம்ம இப்போ பார்க்கலாம். அதுக்கு நமக்கு தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சுக்கலாம். கடலை மாவு 1 கப் எடுத்துக்கோங்க. அரிசி மாவு கால் கப் எடுத்துக்கோங்க. வாழைக்காவை உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி ஸ்லைஸாக நல்லா கழுவிட்டு கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 3/4 ஸ்பூன்லேருந்து 1 ஸ்பூன் உப்பு, 1½ டீஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், அதோட கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள் போதும். சேர்த்துட்டு கொஞ்சோண்டு சோடா உப்பு வேணும்னா சேர்த்துக்கோங்க, வேணான்னாலும் விட்டுடுங்க. சோடா உப்பு சேர்த்தா நல்லா கொஞ்சம் புசு புசுன்னு நல்லா பஜ்ஜி நல்லா பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கலந்து எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இட்லி மாவு தோசை மாவுலாம் எப்படி கலந்து எடுத்துப்பீங்களோ அதே மாதிரி கலந்து எடுத்துக்கோங்க. வாழைக்காவை நல்லா கட் பண்ணி வச்சுருப்பீங்க. அந்த வாழைக்காவை நல்லா மாவில் போட்டு பஜ்ஜி மாவு ரெடி பண்ணியிருக்கோம். அதில் துவச்சி எடுத்து எண்ணெய் கடாயில் விட்டுறணும். ஒரு பக்கம் கடாயை எடுத்துக்கோங்க. கடாயில் எண்ணெய் சேர்த்து நல்லா சூடு ஏறட்டும். நல்லா மெதுவான சூடாக வச்சு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வாழைக்காவை ஸ்லைஸாக இருக்கிறத ஒன்றா எடுத்து நல்லா மாவில் போட்டு எண்ணெயில் விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். துவச்சி எண்ணெயில் விட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சு. அவ்வளோதான், சூப்பரான பஜ்ஜி ரெடி ஆகிடும். ஸ்டவ்வை கொஞ்சம் மிதமான தீயில வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் எண்ணெய் ரொம்ப காஞ்சிடாது. மீடியமாக நல்லா ஸ்டவ் வச்சுக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். பஜ்ஜி போட்டு எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான வாழைக்காய் பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு. இதை நான் இன்னொரு முறை போட்டிருப்பேன், பார்த்து அதே மாதிரி போட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய். இதோட நெக்ஸ்ட் ரெசிபி, சூப்பரான ஒரு ரெசிபியோடு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.